சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவன்முக்திः புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। गुरुभ्यो नमः। शास्त्र दर्पणम இரண்டாவது அத்தியாயம் முதல் பாடம் ஆறாவது அதிகரணம் ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியः ஆரம்பணாதிகரணம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அதிகரணத்துல என்ன விஷயம் அப்படிங்கறத பார்ப்போம். போன அதிகரணத்துல சொன்ன அதே விஷயம் தான் இந்த அதிகரணத்துக்கும் விஷயம். போன அதிகரணத்துல சொன்ன சமாதானம் வாஸ்தவமான ஒரு சமாதானம் இல்லேன்னு சூத்திரக்காரர் நினைச்சா, அதனால பரமார்த்த சமாதானம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த அதிகரணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. போன அதிகரணத்துல என்ன சமாதானம், என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, ஒரே பிரம்மம், அந்த பிரம்மந்தான் உலகம் பூரா எல்லாமாக இருக்கு, எல்லாமே அதுதான், போக்தாவும் அந்த பிரம்மந்தான், போஜ்யமும் அதே பிரம்மந்தான். அப்படி சொன்னா ஒரே மண்ணுல இந்த போக்தான்னு ஒரு பொம்மை, போஜ்யம்னு ஒரு பொம்மைன்னு பண்ணி வச்சா மாதிரி தானே எல்லாம் ஒன்னா போயிடுமோனோ. ஒன்னா போயிடுச்சுன்னா போக்தா போக்யம்ங்கிற அந்த விபாகம் இல்லாத போயிடுமேன்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் என்ன சொன்னானா, அப்படி ஒண்ணும் நியமம் இல்லை. ஏன் ஒரே பிரம்மம் ரெண்டுக்கும் காரணம் உபாதான காரணமா இருந்தால் ஒன்னா போயிடும்னு எதுக்காக சொல்ற அப்படின்றது பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டா, ஒன்னா போகாததுக்கு பல உதாரணம் லோகத்துல கிடைக்கிறது. சமுத்திரங்கிறது ஒரே சமுத்திரம், ஆனா அந்த சமுத்திரத்துல அலையும் வருது, இந்த புத்புதமும் வருது, குமிழியும் வருது. அலைக்கும் குமிழிக்கும் வித்தியாசம் இருக்கு, ஆனா ரெண்டுமே அதே சமுத்திரம் தான். ஒரே சமுத்திரத்தை உபாதான காரணமாக கொண்டதாக இருந்தாலும் அந்த அலை தரங்கம் இருக்கு, அது வேற. அதுல வரக்கூடிய பேனம்ங்கிறது வேற, நுரை வேற, குமிழி வேற, இதெல்லாம் வேற வேற இருக்கோ இல்லையோ. அதே மாதிரி ஒரே பிரம்மத்தை உபாதானமாக கொண்டதா இருந்தாலும் போக்தா வேற, போக்யங்கிறது வேற, அதுக்கு சாதனம் வேற, இதெல்லாம் பேதம் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு பரிகாரம் சொன்னார். ஆனால் இந்த பரிகாரம் யாரோ ஒரு பூர்வபக்ஷிக்கு சொல்லலாம். ஆனா ஒரு தத்துவபுபுத்சு சிஷ்யன் அவன் கேட்கிறான்னு வச்சுப்போம், இந்த மாதிரி ஒரே பிரம்மம் அதனுடைய காரியத்துல இவ்வளவு வித்தியாசம் இருக்கே, அப்போ ஒரே பிரம்மத்தை உபாதான காரணமாக கொண்டிருந்தா அதுல வித்தியாசம் எப்படி வர முடியும் அப்படின்னு அவன் கேட்டான்னா நம்ம என்ன சொல்றோம்னா, அப்பா இது வாஸ்தவம் இல்லை, பிரம்மம் ஒண்ணுதான், அது உபாதான காரணம் அப்படின்னு சொல்லும் போது விவர்த்த உபாதான காரணம், பரிணாமி உபாதான காரணம் இல்லை. அதுதான் இங்க சொல்ல போறோம். விவர்த்த உபாதான காரணம்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மாயதான் பரிணாமிக்கிறது, பலவிதமா பரிணாமத்தை எடுக்கிறது. சுக்தின்னு ஒண்ணுதான், ஆனா அந்த சுக்தியில ஒருத்தனுக்கு ரஜத பிரமம் வருது, அதே சுக்தியில இன்னொருத்தனுக்கு வேற ஒரு பிரமம் வருது. இப்ப ரெண்டுக்கும் அந்த சுக்தி தானே காரணம். அதனால இந்த ரெண்டு பிரம விஷயமும் ஒண்ணுன்னு சொல்லிட முடியுமா? ரஜ்ஜுவ ஒருத்தன் பாம்புன்னு பிரமிச்சான், இன்னொருத்தன் தண்டம் ஏதோ தடி கிடக்கு அப்படின்னு பிரமிச்சான். அப்படின்னா இவன் பாக்குற தடியா அவன் பாக்குற பாம்பும் ஒன்னா போயிடுமே அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது வேற அது வேற. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரே வஸ்துவிலதான் பிரமம் ஏற்பட்டு, அதே மாதிரி பிரமையால தானே மாயையால தானே பிரபஞ்சம் தோன்றது பிரம்மத்துல. அதனால பிரம்மத்தை விவர்த்தோபாதானம்னு சொல்லுவோம். அது ஒன்னாக இருந்தாலும் அதுல வரக்கூடிய பிரமங்கள் பலவிதமாக இருக்க முடியும். அதனால அதுல தோன்ற பிரபஞ்சமானது விசித்திரமாக இருக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. நீ கவலையே படாத,
ஒரே பிரம்மா ரெண்டுக்கும் காரணமா இருந்துச்சுன்னா ரெண்டும் ஒன்னா போயிடுமே, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நிஜமான சமாதானம் சொல்லும். அதாவது பிரபஞ்சமானது மித்யா, ஜெகன் மித்யா அப்படின்னு வேதாந்தத்தை சொல்றான்னு சொல்றோமா, ஜெகன் மித்யாங்கிறது இந்த அதிகரணம் தான். இந்த அதிகரணத்தாலதான் ஜெகன் மித்யாத்துவம் சித்தமானது. ஜெகன் மித்தையானதுனால அது எப்படி தெரியறதோ அப்படியே இருக்குன்னு சொல்ல வேண்டியதான். அதை வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. ஏன் எப்படி தெரியறதுன்னு கேட்க முடியாது. இதுதான் இங்க உள்ள சமாதானம். அங்கீகிருத்திய பேதகிராஹி பிரத்யக்ஷாதே பிராமாண்யம் பேதாபேதையோ காரிய கரண ஆத்ம ரூபபேதேன விரோதா வேதாந்தானாம் பரிஹிருதா. ஒரே பிரம்மம் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்த சமன்வயத்துக்கு ஒரே பிரம்மம் இத்தனை பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருந்தா பிரபஞ்சத்துல பேதம் வித்தியாசமே இல்லாத போயிடும் அப்படிங்கிற ஒரு யுக்திக்கு விரோதம் உண்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வரைச்சே இல்லையா, அந்த யுக்திக்கு விஷயம் வேற, இந்த இடத்துல அந்த யுக்தி செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து, சமுத்திரம் பேனம் இதெல்லாம் திருஷ்டாந்தம் கொடுத்து, காரிய ரூபம் வேற காரண ரூபம் வேற, ஆக அந்த ரூபம் பின்னமா இருக்கிறதுனால இந்த வித்தியாசத்தை நாம ஏற்படுத்திக்க முடியும், ஒன்னும் அபேதம் வராது அப்படின்னு பரிகாரம் பண்ணப்பட்டது. இதானீந்து ஸ்வீகிருதம் தத் பிராமாண்யம் தத்வாவேதகத்துவ பரியந்தம் உத்சிருஷ்டம் அத தது அபவாதேன வியாவகாரிகத்துவே வியவஸ்தாபியது. விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னால் லோகத்துல தெரியக்கூடிய அந்த பேதம் இருக்கே, அந்த பேதம் சரிதான், அதுக்குதான் விரோதம் இல்லையா. ஆக அந்த பேதத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த பிரமாணம் வெத பிரமாணம் சரியான பிரமாணம் தான். வேதாந்தத்துக்கு விரோதமா இருந்தா தான் அதனுடைய பிராமாண்யத்துல நமக்கு சந்தேகம் வரும். விரோதத்தை இல்லேன்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துட்ட பிராமாண்யம் நிச்சயமாயிடும். ஏன்? அதனால அந்த முக்கிய பிராமாண்யம் உண்டு அப்படின்னு நினைச்சோம். இப்ப இந்த அதிகரணத்துல என்ன சொல்ல போறாருன்னா, விரோதம் இல்லாம போகலாம், அதை பத்தி இல்ல. ஆனா இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு சொல்லப்பட்ட பிராமாண்யம் தத்வாவேதக பிராமாண்யம் கிடையாது. இது விவகார காலத்திலே உள்ள சத்தியத்தை சொல்லக்கூடியதான ஒரு பிராமாண்யம் தான் லௌகிக பிரமாணங்களுக்கு வச்சுக்கணும். பரமார்த்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிராமாண்யம் வராது, தத்வாவேதக பிரலட்சண பிராமாண்யம் கிடையாது இப்ப சொல்றோம். அதுக்காக இந்த அதிகரணம் வருது. ஏன் இதுவும் பிரத்யக்ஷாதிகளும் தத்வாவேதக பிரமாணமாவே இருந்துட்டு போட்டோம்னு சொன்னா, அப்ப பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய பேதங்கிறது தத்துவம், அது உண்மை பரமார்த்த சத்தியம்னு சொல்ல முடியாயிடும். அப்படியானால் அத்வைத ஸ்ருதிக்கு விரோதம் வரும். அதனால அத்வைத ஸ்ருதிக்கு விரோதம் வராம இருக்கிறதுக்கு இந்த பிரத்யக்ஷாதிகள்னால தெரியக்கூடிய பேதமானது பரமார்த்த சத்தியம் கிடையாது, அது மித்யாபூதம் அப்படின்னு சொல்றது. அதுக்காகதான் இந்த அதிகரணம். தத்வாவேதகத்வேச்ச பிரத்யக்ஷாதேஹே தத்கம்ய பிரபஞ்சஸ்ய சத்யத்வாத் பிரம்மாத்வைத விரோதः. லௌகிக பிரமாணத்தினால தெரியக்கூடிய அந்த பேதம் தத்வாவேதகமாக இருந்தால், அதாவது தத்துவம் வாஸ்தவமாக இருக்குமானால், அப்போ வேதாந்த பிராமாண்யத்துக்கு விரோதம் வரும். வேதாந்தம் அத்வைதத்தை சொல்றது இல்லையா, அது எப்படி பேதத்தையும் சொல்றது இந்த பிரமாணங்கள்லாம் அப்படின்னு விரோதம் வரும். அத வியாவகாரிக்கம்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லையா. நான் வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது பரமார்த்தத்தை பத்தி சொல்றது, நீ பார்க்கறது பேதத்தை, அது வியாவகாரிக்கம், பரமார்த்தம் இல்லையா. அதனால இது விஷயம் வேற மாறி விடும். அதனால இதுக்கும் அதுக்கு விரோதம் இல்லை என்று சொல்லிட்டான். தத்ர பிரத்யக்ஷாதி தத்வாவேதகம் நவா இது பிரத்யக்ஷாதி பிராமாண்யாத் வேதாந்த பிராமாண்யாச்ச சம்சயா. இந்த பிரமாணம் அப்படின்னு பிரத்யக்ஷாதிகளை சொல்றோம். எத்தனை பிரமாணம் அப்படின்னு கேட்டா 6 பிரமாணம் எங்க மதத்துல. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, 6 பிரமாணம் வேதாந்தத்துல உண்டு அப்படின்னு சொல்றோம். பிரமாணம்னு சொன்னா அது சொல்லிக் கொடுத்த விஷயம் யதார்த்தமா இருக்கணும், சத்தியமா இருக்கணும். அது பொய்யா இருந்ததுன்னா இதை பிரமாணம் சொல்ல மாட்டோம், சாந்தி காரணம்னு சொல்லுவோம். அதனால இத பிரமாணம்னு சொன்னதுனால இதனாலே தெரியக்கூடிய பேதம் வாஸ்தவமாக இருக்கணும். அதே சமயத்துல
வேதாந்தம் அத்வைதத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அதுவும் பிரமாணம் தான். ஆனா அது என்ன சொல்றது, பிரம்மம் ஒண்ணுதான், அத்வைத பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு அது சொல்றது. ஆக ரெண்டு பிரமாணத்துக்கு மத்தியில விரோதம் வருது. ரெண்டு பிரமாணத்துக்கு எப்பவுமே விரோதம் வரக்கூடாது. ஏன்னா விரோதம் வந்தா ஏதோ ஒண்ணுதான் பிரமாணம், இன்னொன்னு பிரமாணம் இல்லைன்னு ஆயிடும் இல்லையா. இது சர்ப்பம்தான் அப்படின்னு முதல்ல ஒரு ஞானம் இருக்கு, இது சர்ப்பம் இல்ல இது கயறு தான் அப்படின்னு இன்னொரு ஞானம் இருக்கு. ரெண்டுமே சரிதான்னு சொல்ல முடியுமா இல்லையா. ஆக இதுவும் பிரமாணம் அதுவும் பிரமாணம் சொல்லிக்கல, இதுல எது பிரபலம் அப்படிங்கறத பார்த்து அதை நாம பிரமாணமா வச்சுப்போம், துர்பலத்தை பிராந்தின்னு விட்டுருவோம். அப்படிதான் இங்கேயும் பண்ணணும். அதனால சந்தேகம் வருது, இந்த பிரத்யக்ஷாதிகளுக்கு எதை விடுறது, ஸ்ருதியை விட்டுவிடலாமா இல்ல பிரத்யக்ஷாதிகளுடைய பிராமணியத்தை விட்டுவிடலாமா அப்படிங்கறதுதான் இந்த சந்தேகத்துக்கு விஷயம். தத்திர பூர்வாதிகரணே பேதாபேத சமாசிரயணேன யத் விரோத சமாதானம் கிருதம் ஏகதேசினா ததேவ பூர்வபக்ஷீகிருத்த இக நிரஸ்யதே. போன அதிகரணத்துல பேதம் அபேதம் ரெண்டும் இருக்கிறதுனாலே அந்த அவிபாகங்க போக்திரு போக்ய விபாகத்துக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லை, ஒரே பிரம்மத்தை உபாதானமாக கொண்டிருந்தாலும் அப்படின்னு சொன்னானோ இல்லையோ பூர்வபக்ஷி. அந்த சமாதானம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொல்லணும் இங்க. அதனால அதுதான் கரெக்டான சமாதானம்னு பூர்வபக்ஷம் பண்ணி, அப்படி இல்லப்பா அது வாஸ்தவம் இல்லை, அது சொல்லப்பட்டது ஒரு தாத்காலிக சமாதானம், நிஜ சமாதானம் இப்ப சொல்றதுதான் அப்படின்னு கொண்டு வரணும். அது பூர்வபக்ஷீகிருத்த இக நிரஸ்யதே. அந்த பேதாபேதவாதத்தை பூர்வபக்ஷமாக இங்க கொண்டு வரணும். அதுதான் சத்தியம், பரமார்த்த சத்தியம் அப்படின்னு சொல்லி பூர்வபக்ஷம் பண்ணணும். பேதாபேதம் வேண்டாம்னு சொல்லல, ஆனா அந்த பேதாபேதத்தை வியாவகாரிக சத்தியமா எடுத்துக்கலாம், பரமார்த்த சத்தியமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சமாதானம். இப்ப இந்த வேதாபேதவாதத்துக்கு ஒரு பெரிய விஸ்தாரமா பாஷ்யத்துல நிரூபணம் பண்ணி கண்டிச்சிருக்காங்க. அப்போ அதனுடைய யுக்திகள் என்ன, வேதாபேதவாதி தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு எந்த யுக்திகளை கையாளுறான் அப்படிங்கிறதுக்காக அந்த பாஷ்யத்துல சொன்ன யுக்திகள் எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணி ஒரு ஸ்லோகமா போடுறாரு இங்க. வேதாந்தைஹி மானதாயாம் சமதுரிததயா கர்மகாண்ட அக்ஷஜாதேஹே. இது ஒரு யுக்தி. சத்யாத் ஸ்ருத்யாத் உபாயாத் அவிதத பரமபிரம்மதி சம்பவாச்ச சத்யத்வாத் ஈஹிதாயாஹ ஸ்ருதிஷு பரிணதோதாஹிருதேஹ வேதகீதேஹ அத்வைதஸ்யாபி அபின்னம் பவதி ச பரமம் பிரம்ம பின்னம் பிரமாணா. உத்தேசம்னா அபின்னம் பவதி ச பரமம் பிரம்ம பின்னம், பரமம் பிரம்மா அபின்னம் பின்னஞ்ச அப்படின்னு சொல்றான். அதாவது பேதமும் உண்டு அபேதமும் உண்டு. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த வேதாந்தங்கள் இருக்கோலோ அதே மாதிரிதான் வேதத்துல கர்மகாண்டமும் இருக்கு. கர்மகாண்டமும் வேதத்துலதான் இருக்கு, வேதாந்தம் உபனிஷத்தும் வேதாந்தத்துலதான் இருக்கு. இந்த கர்மகாண்டத்துக்கும் வேதாந்தத்துக்கும் பிராமாண்ய விஷயத்துல சமம் தாரதமியமே கிடையாது. சமதுலிதத்தையா ரெண்டையும் நிறுத்து பார்த்தா ரெண்டும் கரெக்டா அமையுமாங்க பிராமாண்ய விஷயத்தை. ஆக பிரமாமானதாயாம் பிராமாண்ய விஷயத்திலே வேதாந்தமும் கர்மகாண்டமும் ரெண்டுமே வேதத்துல இருக்கிறபடியாலே சமம். அது மாத்திரம் இல்லை, பிரத்யக்ஷத்தினால பேதம் தெரியறதே, அந்த பேத விஷயத்துல பிரத்யக்ஷத்துக்கு பிராமாண்யம் உண்டு. அந்த பிராமாண்யம் கூட வேதாந்தத்துக்கு ஒன்றும் குறைவானது இல்லை. எல்லாமே சத்தியமான தத்துவாதீர்க்கமான விஷயத்தை தான் தெரிவிக்கக்கூடியது. பிரமாணம்னு சொன்னா அது தத்துவத்தை தான் சொல்லும், சத்தியத்தை தான் சொல்லி கொடுக்கும் அப்படின்னு வச்சு விடலாம். இது ஒரு யுக்தி. பேதம் அபேதம் ரெண்டும் சரிதான். ஏன்னா பிரத்யக்ஷத்தினால பேதம் தெரியறது சரிதான், அது பரமார்த்த சத்தியம். ஸ்ருதி அபின்னமான பிரம்மத்தை சொல்றது அது கரெக்ட், ஒத்துக்கிறேன். பேதாபேதம், பேதமும் சரி அபேதமும் சரி ரெண்டும் இருக்கு அப்படின்னு சொன்னான். இன்னொரு யுக்தி என்னன்னு கேட்டா, பிரம்மம் ஒண்ணுதானே சத்தியம், அத்வைத்த பிரம்மம்.
அப்படியானால் இத போதிக்கக்கூடிய ஸ்ருதி இருக்கே அது உண்மை இல்ல, பிரம்மம் தானே சத்தியம். அப்ப பிரம்ம சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ருதி இருக்கே அதுவே உண்மை இல்லையே இல்லையா? அப்ப ஸ்ருத்தியாதி அதுதானே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபாயம். அத போய் சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதனால சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த அத்வைதம் மாத்திரம் எப்படி சத்தியம் நம்பலாம் முடியாது இல்லையா? அதனால சத்யாத் ஸ்ருத்தியாதி உபாயாத், சத்தியமாக அந்த ஸ்ருத்தியாதி பிரமாணங்கள் இருந்தால்தான் அந்த சத்தியமான ஸ்ருத்தியாதி பிரமாணத்தினாலே அவிதத பரம பிரம்மஹி சம்பவா. இரண்டாவது யுக்தி. அப்பதான் சத்தியமான பரபிரம்ம போதங்கிறது அந்த சத்தியமான ஸ்ருதியினால்தான் உண்டாக முடியும். அதனால ஸ்ருத்தியாதி பிரமாணங்களை பரபிரம்மம் அத்வைத போதகமான ஸ்ருத்தியாதி பிரமாணங்களை பரமசத்தியமாக ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் போய் எப்படின்னு சொல்லிட்டா அது சொல்லிக் கொடுக்கறது மாத்திரம் நிஜமா இருக்க முடியுமா இல்லையா அப்படின்னு. மூணாவது சத்தியத்வாத் ஈஹிதாயாக, ஈஸ்வரனுக்கு ஐஸ்வர்யம் இருக்கும் இல்லையா, அது வாஸ்தவம் தானே, அது போய் பொய்ன்னு சொல்லலாமா? ஈஸ்வரனுடைய சர்வஜித்வம் சர்வைஸ்வரியம் இதெல்லாம் அப்போ அது சத்தியம்னா அவ யாருக்கு ஈஸ்வரன்? நமக்கெல்லாம் அந்த ஜீவன்களுக்கு தான் ஈஸ்வரன். அப்ப ஜீவன்களும் சத்தியமா தானே இருக்கிறான். பொய்யான ஜீவன்களுக்கு அவெல்லாம் ஈஸ்வரன் அப்படிங்கிறதுனால அவர் பெரிய ஈஸ்வரனை சொல்ல முடியுமா? நிஜமான ஜீவன்களை கட்டி அவளெல்லாம் நியமனம் பண்ணிட்டு இருந்தா தான் அவருக்கு பெருமை இல்லையா? பொய்யான ஜீவர்களை நியமனம் பண்ணி என்ன லாபம்? அதனால சத்தியமான ஈசித்திருத்தம் அவருக்கு வேணும். அது மாத்திரம் இல்லையே, ஸ்ருதிஷு பரிணதோதாகிருதேகே, அந்த அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறச்ச அதுக்கு உபமானமாக உதாரணமாக யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாதம் சாத் அப்படின்னு இதெல்லாம் பரிணாமத்தை உதாரணமா காண்பிச்சிருக்கு. அங்க மிருத்து அதனுடைய காரியம் கட்டாதி மிருண்மயம், அந்த காரியத்துக்கும் காரணமான மிருத்துக்கும் பேதமும் இருக்கு, அபேதமும் இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் அந்த பிரம்மத்துக்கும் பேதமும் இருக்கணும், அபேதமும் இருக்கணும். அப்பதான் அந்த திருஷ்டாந்தம் கரெக்டா அமையும். அதனால பரிணாமவாதத்தை ஸ்ருதி நினைக்கிறது அப்படின்னு வச்சிடணும். ஸ்ருதிஷு பரிணதோதாகிருதேஹே, அதனால வேத கீதேஹே அத்வைதஸ்யாபி, வேதத்தினால சொல்லப்பட்ட அத்வைதத்துக்கும் இதுதான் அத்வைதமும் வேதத்தினால சொல்லிக் கொடுத்த விஷயம்தான், இதெல்லாமும் வேதத்தினால கிடைச்ச விஷயம்தான். அதனால இந்த பரபிரம்மஸ்வரூபத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அபின்னம் பவதி ச பரமம் பிரம்ம பின்னம், அபின்னம் பின்னஞ்ச பவதி, பேதம் அபேதம் ரெண்டு உண்டு. அதுதான் பிரமாணம். அப்படிதான் நமக்கு பிரமாணம் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால பேதாபேதவாதத்துக்கு இவ்வளவு யுக்திகளை சொல்லி அதை அங்க உபஸ்தாபனம் பண்ணியிருக்கா பாஷ்யக்காரர், அதை கண்டிக்கிறார். அவ முதல்ல உதாரணம் என்ன சொல்றாருன்னா, ஒரு மரம் இருக்கு, ஒரு மரம் தானே, ரெண்டு மரம் இல்லை. அப்போ ஒரே மரம்னு சொன்னா அது அத்வைதம். ஆனா அந்த மரத்துல ஒரே ஒரு கிளை தான் இருக்குமா? நிறைய கிளை இருக்குமே. அப்போ கிளைன்னு பார்த்தோம்னா அது அநேகமாயிடுச்சு. அந்த கிளையில உபசாக்கைகள்லாம் எத்தனையோ இருக்குமே. எல்லாத்துலயும் இலை இருக்குமா இருக்காத? அதுல புஷ்பம் பலம் எல்லாம் வருமோ இல்லையோ? இது எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லிட முடியுமா? முடியவே முடியாது. ஆனா விருட்சம்னு சொன்னா அதுக்குள்ள இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஒரு விருட்சத்துக்குள்ள சேர்ந்துடும். அதனால அத்வைதம் பிரம்மான்னு சொன்னா அதுக்குள்ள இவ்வளவு சேர்ந்துடும். பிரபஞ்சம் பூரா அதுக்குள்ள அடங்கும். ஆனா பிரபஞ்சத்துக்குள்ள பார்த்தா பேதங்கள்லாம் அப்படியே இருக்கதான் இருக்கு. இப்படி சொன்னதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, வேதத்துக்கு பூர்ணமா பிராமணியம் கிடைச்சிச்சு. எதுவுமே மிச்சம் கிடையாது, எல்லாமே சத்தியம். அதனால கர்மகாண்டத்துல ஒரு பலத்துக்காக ஒருத்தன் யாகம் பண்றான் சாதனங்களை கொண்டு அப்படின்னு சொன்னா அங்க எத்தனை பேதங்கள் தேவைப்படுறது, எல்லாமே சத்தியம். அதனால கர்மகாண்டத்துக்கு பிராமணியம் கிடைக்கும். அத்வைதம் ஒண்ணுதான் சத்தியம், இதெல்லாம் மிச்சம்னு சொன்னால் கர்மகாண்டம் பொய் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே முதல்ல பொய், அது சொல்லி கொடுக்குற விஷயமும் அதே மாதிரிதான் அப்படின்னு சொல்லப்படியாகும். அப்ப இதுக்கு எப்படி பிராமணியம் கிடைக்கும்? அப்ப வேதத்துல ஒரு பெரிய பாகம் கர்மகாண்டத்தை தெரிவிக்கக்கூடிய பாகத்துக்கு
பிராமாண்யம்ங்கிறது கிடைக்காம போயிடும். அதனால எல்லா பிரமாணத்துக்கும் பிராமாண்யத்தை ஒரு பாதகமும் இல்லாம நிரூபணம் பண்ணணும்னு சொன்னால் இந்த பேதாபேதவாதத்தை எடுத்துட்டா எல்லாம் சரியா வரும் அப்படின்னு இந்த பொருள். இதுதான் இங்க சொன்னார். இப்ப இது இந்த ஸ்லோகத்தை சொன்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன விவரணம் பண்றார். எதிகி ஏகமேவ வஸ்து, இப்படி இருந்தால், வஸ்துனா வாஸ்தவம் ஒண்ணுதான் வாஸ்தவம், பாக்கி எல்லாம் அவாஸ்தவம் மிச்சே அப்படின்னு இருந்தால், அப்போ அவாஸ்தவம்னா இல்லைன்னு தானே அர்த்தம். ரஜ்ஜுதான் இங்க சத்தியம் அப்படின்னு சொன்னா நீ பார்த்திய பாம்பு அது இல்லைன்னு அர்த்தம். பாம்போ வேற ஏதோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதுதான் சத்தியம். அதோ நானாத்வ அபாவா, அத்வைதம் தான் சத்தியம்னு சொல்லிட்டா அப்ப பேதம், நானாத்வம்னா பேதம், அது இல்லேன்னு ஆயிடும், சத்தியம் இல்லை. அப்ப என்ன ஆகும்? வைதிகா கர்மகாண்ட விஷய விதேய நிஷேத்தியாதி பேதோ நஸ்யா, விதிக்கும் நிஷேதத்துக்கும் வித்தியாசம் இல்லை. அது எதை விதிக்கிறதோ அதுக்கும் எதை நிஷேதிக்கிறதோ அதுக்கும் பேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, விதேயமும் நிஷேதமும் ஒண்ணுன்னு சொன்னா எப்படி பிராமாண்யம் கிடைக்கும் இல்லையா? அதனால அந்த எல்லாமே வீணாப்படும். லௌகிகஸ்ட பேதா பிரத்யக்ஷாதி பிரமாண பிராப்த உச்சித்யேத, லோகத்துல அந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்தினாலே இது வேற அது வேற அப்படின்னு பேதம் தெரியுது. அந்த பேதத்துக்கு உச்சேதம் வந்துவிடும், அதாவது அதுக்கு ஒரு பிராமாண்யம் இல்லாத போயிடும். அப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நச்ச தத் யுக்தம், தெரியக்கூடிய பேதத்தை இல்லேன்னு சொல்றது சரியில்லை. ஏன்? அபாதித அனதிகத அசந்திக்த விஞ்ஞான சாதனத்துவஸ்ய பிரமாண சாமானிய லட்சணஸ்ய பிரத்யக்ஷாதீனாம் கர்மகாண்டஸ்ய வேதாந்தைர் அவிசேஷா. இந்த கர்மகாண்டங்களுக்கும் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கும் பிரமாணத்துக்கு உண்டான லட்சணம் பூர்ணமாக பொருந்தி வரத்தினால இதுக்கு அப்பிராமாண்யம் சொல்லக்கூடாது. ஏன்னா பிராமாண்யத்துக்கு என்ன லட்சணம்? விஷயம் அபாதிதமாக இருக்கணும், தெரியாததாக இருக்கணும், அது சந்தேகம் இல்லாம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சரி சொல்லிக் கொடுக்கறதோ அதுதான் பிரமாணம். இப்ப பிரத்யக்ஷத்தினால தெரியக்கூடிய விஷயம் அபாதிதமா இருக்கு, அதே மாதிரி தெரியாத விஷயத்தை தெரிவிக்கிறது, அதுக்கு சந்தேகமா தெரிவிக்கல நிச்சயமா தெரிவிக்கிறது. ஆக அப்படி தெரிவிக்கக்கூடிய அந்த பிரத்யக்ஷாதிகளையும் இதே மாதிரி சொர்க்காமோ எதியதா இத்தியாதி கர்மகாண்ட வாக்கியங்களையும் பூர்ணமான அந்த பிராமாண்ய லட்சணம் வரத்துனாலே அப்பிரமாணம்னு சொல்றது சரியாகாது. அதனால இந்த பிரமாண சாமானிய லட்சணம் பிரத்யக்ஷாதிகளுக்கும் கர்மகாண்டத்துக்கும் சமானமா இருக்கிறதுனாலே ரெண்டுக்குமே பிராமாண்யம் கொடுக்கணும், இதுல வித்தியாசப்படுத்த கூடாது. இதரதா வேதத்திலேயே ஏகதேசமா இருக்கக்கூடிய அந்த கர்மகாண்டத்துக்கு சரியான பிராமாண்யம் கொடுக்காம போனால் அப்ப என்ன ஆகும்னா வேதாந்தமும் சேர்ந்து அடிபட்டு போயிடும். இதரதா வேதைகதேச கர்மகாண்டவத்து வேதாந்தானாம் அப்படி அப்பிராமாண்ய பிரசங்காத். அது சொல்றது எப்படி நம்புறது? கர்மகாண்டம் இவ்வளவு சொல்றது, ஆனா அதை ஒண்ணும் நம்ப முடியாது, அது பிரமாணம்னு எடுத்துக்க முடியாதுன்னு நீ சொன்னால் வேதாந்த சொன்னத்தை மாத்திரம் நான் எப்படி நம்புறதுங்கிறது எனக்கு மனசுல வந்துடும். அதனால ரொம்ப மோசமா போயிடும். ஐகாந்திக அத்வைத்தேச்ச வர்ண பத வாக்கிய பிரகரணாதீனாம் அலீகத்வாத் தத் பிரபவம் அத்வைத ஞானம் அசமீச்சீனம் பவேத் பூமாபாசஜன்ய வன்னி புத்திவத். புகைய வச்சு நாம வன்னியை கண்டுபிடிக்கிறோம், அது கரெக்டா இருக்கும். ஆனா புகைன்னு நினைச்சிட்டு வேற எதையோ தூசி பறந்துட்டு இருக்கிறத பார்த்து புகைன்னு நினைச்சிட்டு அதனால நம்ம அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னா சரியா இருக்குமா? அது இருக்க இல்லையா? ஏன்? அது தூமாபாசம், அந்த தூம ஜானமே பிரமாணம் இல்லை. அதனாலதான் இதை வச்சிருந்து இந்த புகைய வச்சிருந்து நீ அனுமானம் பண்ணினா தப்பா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க அத்வைதத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ருதி மூலமா தானே தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஸ்ருதியில உள்ள பதங்கள், அந்த பதத்துல உள்ள வர்ணங்கள், அந்த ஸ்வரங்கள், இதெல்லாம் காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே, இதெல்லாம் சத்தியம் இல்லை. ஆனா இதனால தெரியக்கூடிய அத்வைதம் சத்தியம் எப்படி ஆக முடியும்? எந்த பிரமாணம் சொல்லி கொடுக்கறதோ அதுவே முதல்ல சத்தியமா இல்லைன்னு சொன்னா
அதனால அறியப்படுற விஷயம் அது தப்பாதான் இருக்கும், அது சத்தியமா இருக்க முடியாது. அதனால அனுபவத்தேன்னு தூமாபாசஜன்ய வன்னி புத்திவத்து, எதையோ போய் தூமம்னு நினைச்சிருந்து அதை வச்சிருந்து அனுமானம் பண்றான் வன்னி இருக்குன்னு சொன்னா அது எப்படி தப்பா போகுமோ அதே மாதிரி. அதே மாதிரி ஜன்மாதி சூத்ரோக்த ஈஸ்வரத்துவ சத்தியத்வாத்து சத்தியம் ஈசிதவ்யம் அந்தரேன தது அனுபவத்தே. ஜன்மாத்தியச யதா அப்படிங்கிற லட்சணம் சொல்லியிருக்கே, ஜெகத் காரணத்துவம் பிரம்மத்துக்கு லட்சணம். அப்ப அந்த இடத்துல அதை ஈஸ்வரனுக்கு தானே லட்சணம். அந்த லட்சணம் இப்ப தப்பா போயிடும். ஏன்னா ஈஸ்வரனுக்கு அது ஈசிதவ்யனான ஜீவன்கள்லாம் இல்லாததுனால ஈஸ்வரத்துவமே கல்பித்தம்னு சொல்ல முடியாது. அதனால ஜன்மாதி சூத்திரம் சொன்னது தப்பு அப்படின்னு ஆயிடும். சத்தியம் ஈசிதவ்யம் அந்தரேன தது அனுபவத்தை, நிஜமான ஈசிதவ்யம் வேணும். ஜீவன்கள் இருந்தாதான் இவனுக்கு அவன் ஈஸ்வரன் சொல்லலாம். பொய்யான பொம்மையை வச்சுன்னு இந்த பொம்மைக்கெல்லாம் அவர்தான் ஈஸ்வரன் சொல்லலாம் சொன்னா அது எப்படி சரியா போகும்? பிரம்ம காரணத்வேச்ச யதா சௌம்ய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாதித்யாதினா பரிணாமினாம் மிருதாதீனாம் திருஷ்டாந்தத்வேன அபிதானாத் தார்ஷ்டாந்திகமபி பிரம்ம பரிணாமீதி கம்யதே. இதே சாந்தோக்கியத்திலே அந்த பிரம்மத்துக்கு திருஷ்டாந்தமாக, அத்விதீய பிரம்மத்துக்கு திருஷ்டாந்தமாக யதா சௌம்ய ஏகேன மிருத்பிண்டேனான்னு அதெல்லாம் உதாரணம் கொடுத்திருக்கு. அந்த உதாரணமாக கொடுத்த அத்தனையும் பரிணாமி விஷயம். அப்படின்னா பிரம்மமும் பரிணாமின்னு தானே தெரியுது இல்லையா? அதனால ஏதைஹி ஹேதுஹி சத்யா பேதா பேதா சத்யா, இத்தனை காரணங்கள்னாலே தெரியக்கூடிய பேதம் பொய் இல்லை, சத்தியமானது அப்படின்னு நான் சொல்றேன். சரி, பேதம் சத்தியம், அப்ப அத்வைத்தம் தப்புங்கிறியா அப்படின்னு கேட்ட, இல்ல அதுவும் சத்தியமா இருந்துட்டு போட்டோம். அதனாலதான் நான் பேதா பேதம்னு சொல்றேன். ஏகமேவ அத்விதீயம் இத்தியாதி வாக்கியைஹி அத்வைதம் அப்படி அவகதம். அத்வைதத்தை நான் விட்டு கொடுத்தாதானே நீ என்னோட சண்டைக்கு வரணும். நான் அத்வைதமும் சத்தியம்தான், இதுவும் சத்தியம்தான், அதுவும் சத்தியம்தான். அதனாலதான் நான் பேதாபேதவாதம்னு சொல்றேன். அத்த பின்னா பின்னம் பிரம்ம பிரமாண சித்தம், இதுவும் பிரமாணம் அதுவும் பிரமாணம். இந்த பிரமாணத்தினாலே அபேதம் தெரியுது, அந்த பிரமாணத்தினால பேதம் தெரியுது, ஆக ரெண்டுமே சத்தியம் அப்படின்னு நான் சொல்றேன். என்ன சரியாதானே இருக்கு அப்படிங்கிறான். அதனால ந விரோதா இது பிராப்தே. ஆக உலகத்துல எல்லா இடத்துலயுமே உபாதான காரணம், அதனுடைய காரியங்கள், இந்த எல்லா இடத்துலயும் பேதாபேதங்கிற வாதத்தை சொன்னோமானால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே சத்தியம்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா தெரியக்கூடிய பேதமோ அபேதமோ ரெண்டுக்கும் விரோதம் வந்து இந்த ரெண்டுல ஒண்ணு சரி இன்னொன்னு தவறு அப்படின்னு சொல்லும்படியாக ஆயிடும். பேதத்தை தவறு அப்படின்னு சொல்லிட்டாக்க, பொய்யானதுன்னு சொல்லிட்டா கர்மகாண்ட பிராமணங்கள்லாம் அடியோடு போயிடும். ஆக அப்படி சொல்ல முடியாது. அதனால ரெண்டையும் சத்தியம்னு சொல்லி பேதாபேதவாதம் சரியானது அப்படின்னு பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷம் தான் போன அதிகரணத்துல சித்தாந்தம்னு தெரியுது. போன அதிகரணத்துல இந்த பேதாபேதவாதத்தை வச்சுண்டு கேட்ட கேள்விக்கு ஒரு சமாதானத்தை சூத்திரக்காரர் சொல்லி விட்டுட்டாரு. சால் லோகவத்து, லோகத்துல இருக்கு பாத்துக்கூடா அதே மாதிரிதான், இங்க என்ன ஒரே சமுத்திரத்துல எல்லாம் வரலையா வித்தியாசமானது, அதே மாதிரிதான் உலகத்துல ஒரே பிரம்மத்துல இருந்து வந்த பிரபஞ்சத்துல வித்தியாசம் இருக்கலாம், ஒன்னும் கஷ்டம் இல்லை அப்படின்னு பேதாபேதவாதத்தை வச்சு சமாதானத்தை சொல்லியிருக்கார். ஆனா இந்த சமாதானத்தை நிஜ சமாதானமா எடுத்துக்க முடியாது. அதனால ஒரு சிஷ்யன் திருப்பியும் அதை நிஜம்னு நினைச்சுடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அந்த பேதாபேதவாதத்தை இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷமாக வச்சு அதை கண்டிச்சு மித்யாத்வம் தான் நம்ம முக்கியவாதம், அதுல விவர்த்த பிரம்ம உபாதானம், விவர்த்தோபாதான பிரம்மவாதம் தான் நம்ம சித்தாந்தம் அப்படின்னு சித்தாந்தத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த அதிகரணம் வந்தது. நம்ம பூர்வபக்ஷம் பார்த்தாச்சு, இது பார்க்கணும், சித்தாந்தம் பார்க்கணும். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.